ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கமெண்ட்ல கேட்ட மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்டு மாதிரி இருக்கும்ல, அதுலேருந்து பேப்பர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிளைனாக உள்பக்கமாக இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேப்பரில் ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இது மேலே வச்சு அதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ட்ரா பண்ணி வச்சிருக்கோம்ல, இதில் வந்து நீடில் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பஞ்சாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நீடில் ஒயிட் கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரேண்டமாக இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதோட கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி, அதுக்கப்புறம் லைட் பிங்க் மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து இது மேலே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக எதுவுமே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கிராஸாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு நாட் போட்டால் இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து மேக் பண்ணியாச்சு. இதோட சைடில் பென்சிலில் ட்ரா பண்ணியிருந்தோம், அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இந்த கார்டுக்கு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஸ்பென்ஸ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேருக்கு டை போடுறது பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபேப்ரிக் டை பார்த்துருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு மேக் பண்ண போகிறோம். மேக் பண்ணுறதுனா மேக் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு இந்த டை வாங்கி ஒரு 4 மாதம் இருக்கும். அப்போ அந்த பேண்ட்டு இந்த கிளிப்பெல்லாம் எடுத்து இல்லை, இந்த கிளிப் எடுத்து ஒரு 3 மந்த் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம், அப்புறம் வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறோம், அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணுறோம். எனக்கு இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ண உடனே என்னடா மேகி மசாலா மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது, மேலே ஆலிவ் கிரீன் போட்டிருக்குது, ஏமாத்திட்டீங்களா மீஷோ அப்படின்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ChatGPT போய் கேட்டேன்னா அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிடும் சால்ட்டு கூட ஆட் பண்ணும்போதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் நம்பி கொட்டினேன். அப்புறம் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் டை ஃபிக்ஸர்னு ஒன்று இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி காய போட்டால் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் இதை வந்து வீட்டில் யாரும் தயவு செஞ்சு ட்ரையே பண்ணிடாதீங்க. பட் இருந்தாலும் குமுதா ஹாப்பியானாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி தான் மேக் பண்ண போகிறோம். நேற்று வந்து ஒரு பேண்ட்டில் வந்து இந்த டை மாதிரி பண்ணியிருந்தோம்ல, அதில் தான் இது பண்ண போகிறேன். இதுக்காகவே அதை வந்து சீக்கிரம் டை பண்ணி ட்ரை எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்காகவே இன்றைக்கி வந்து எம்ப்ராய்டரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பாக்கெட்டோட சைடில் வந்து நான் பண்ண போகிறேன். இது வந்து ஃபார்மல் பேண்ட்டு, நான் சுத்தமாக மறந்துட்டேன். இது ஃபார்மல் பேண்ட்டில் வந்து பாக்கெட் சைடு வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கும், அந்த ஒரு மாதிரி கேர்வாக வராது, ஸ்ட்ரைட்டாக வந்துருமா. நான் சுத்தமாக கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போட தான் தெரிஞ்சு அச்சோ இது ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படின்னு. அப்புறம் சரி பரவாயில்ல, டிசைன் ஒன்று தானே அப்படின்னு இதவே ட்ரா பண்ணி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த எம்ப்ராய்டரியோட நேம் வந்து ஓவன் ரோஸு. இது வந்து பாக்கெட் சைடில் வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு 6 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் இது வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், அதனால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து இதுக்கு இருக்குது. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு எம்ப்ராய்டரி மேக் பண்ணிட்டு இருந்தோம், அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் ஸ்டெம்மு லீஃப் மட்டும் தான் மிச்சம் இருக்குது, அது வந்து பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸோட இடையிலலாம் பென் யூஸ் பண்ணி ஸ்டெம் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் வந்து இது கொடுத்துக்கிறேன். நார்மலாக ஒரு ஸ்டிச் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அதோட சென்டர்லேருந்து த்ரெட்டை வந்து மேலே இழுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் ஸ்டிச் வந்து கிடச்சிரும். இது அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த ஸ்டெம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லீஃப்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன் பென் யூஸ் பண்ணி. ஸோ இந்த லீஃப்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் தான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சுமே தனித்தனியான வீடியோவாக ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து எம்ப்ராய்டரி சீரீஸ்ன்ற பிளேலிஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா லீஃப்க்குமே இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டாப்பில் வந்து நான் எதுவுமே கொடுக்க வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ பேக் சைடில் வந்து ஒரு நாட் போட்டால் இந்த மாதிரி பாக்கெட் சைடு வந்து எம்ப்ராய்டரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எம்ப்ராய்டரிக்கு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கமெண்ட்டில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டார் தான் மேக் பண்ண போகிறோம். எனக்கு ஸ்டார்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது இதுதான். ஸோ இதுக்கு வந்து பிங்க் கலர் A4 ஷீட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு ஆப்போசிட்டில் பெருசாக ஒரு பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை வந்து ரேண்டமாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கனாலே கடைசியில் குட்டி ஒரு பீஸாக கிடைக்கும். அதை வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். ஸோ இப்போ இதோட பாட்டமில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் 2 ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மவுத் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஐஸ்க்கு வந்து டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன், ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாரோட 4 சைட்லையுமே உள் பக்கமாக சென்டர் ஆஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏர் மாதிரி ஃபில் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ வந்து பென்சில் ஒன்று எடுத்து இதில் வந்து மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார் மேக் பண்ணி பென்சில் பென் இதுக்கெல்லாம் நான் டாப்பர் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு கார்டன் ஒன்று வச்சுருக்கோம், அதோட டூர் தான் இது. ஆக்சுவலாக இது எதுக்கு எடுத்ததுன்னா, கார்டன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஃபேமிலியோட உள்ளே போனோம். பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குதே, பறித்து போடுவோம் அப்படின்றதுக்காக பறிக்க ஆரம்பித்தா அது போய்கிட்டே இருக்குது லிஸ்ட்டு பெருசாக. ஃபஸ்ட்டு வந்து மணி பிளான்ட் வச்சுருப்போமா, அது வந்து கார்னர், அந்த கார்டனோட கார்னர் ஏரியா, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணது போய்கிட்டே இருக்குது. நானும் பழத்தை பறிக்கிறேன், காயை பறிக்கிறேன், பூவை பறிக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் பறித்து போட்டுட்டு பாவக்காய் தக்காளி அப்புறம் என்னென்னமோ கையில் கிடச்சதெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த முருங்கை மரத்துலேருந்து எல்லாம் இலையே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து என்னென்னா நான் தான் ஃபஸ்ட்டு பறிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பொறுமை பத்தலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா
விட்டு பறிக்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பழுக்காத அடிப்பட்ட பப்பாளி எல்லாம் இருக்குமா, அதை வந்து பறிச்சு நாங்கள் வந்து பொரியல் செஞ்சுருவோம், பழுக்க விட மாட்டோம். அதனால வந்து அதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு, அதை எதுக்கு பிடிங்கிட்டுன்னு விட்டாச்சு. அப்போ இந்த சீத்தா மரம் ஒரு காலத்தில் அவ்வளவு பழம் தந்தது, இப்போ பழமே தர மாட்டேங்குது, ஒன்னே ஒன்று தான் தந்தது. சரி இதுக்கு மேலே சுரண்ட வேணாமேன்னு எடுத்துட்டு போயாச்சு. அப்புறம் இந்த ஜோய் கேரமெல்லாம் இருந்தாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலன்னு நமக்கு மனசாராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எது முடிச்சாலும் எங்கள் அம்மா ஸ்வீட் சாப்பிட்டு தான் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு ரிங் ஹோல்டர் தான் மேக் பண்ண போகிறோம். இது வந்து வீடியோ 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன், ஆனால் எடிட் பண்ணாமல் வச்சிருந்தனால இது வந்து அப்லோட் பண்ணாமலே வச்சுட்டே இருந்தேன். இந்த வீடியோவை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் தோணும், இந்த வீடியோ மிச்சம் இருக்குல்ல, இது வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் தோணிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இன்னைக்கு தான் நல்ல காலம் வந்துருக்குது போல, அதனால இன்னைக்கு வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த ரிங் ஹோல்டர் மேக் பண்ணுறதுக்கு 2 சோப் பாக்ஸ் தான் தேவையில்லை, ஒரு சின்ன சோப் பாக்ஸே போதும். அதில் வந்து ஃபுல்லுமே டாப்பில் இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கலர் பேப்பரை வச்சு ரேப் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்தால் ஸ்பாஞ்சு மாதிரி உள்ள ரேப் பண்ணி தருவாங்கல்ல, அதை வந்து குட்டி குட்டியாக ரோல் பண்ணி இந்த மாதிரி 4 சைடு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா ரிங்கையுமே எடுத்து இதில் வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரே ஒரு ரிங் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால வந்து ரிங் கலெக்ஷனாக பெருசாக இருக்காது. உங்ககிட்ட ரிங் வந்து நிறைய இருந்துச்சுன்னா பெரிய பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை ஈஸியாக எப்படி மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன A4 ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன டிராயிங் தேவையோ அதை ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஸோ நான் ஏன் இதை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா, என்னோட செலோடைப் சைஸ் வந்து இதுதான். ஸோ அதனால வந்து ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடாது. அதனால வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கு மேலே வந்து செலோடைப் ஸ்டிக் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பட்டர் ஷீட்டோ ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த ஷீட் இருந்தனால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுதான் நான் ஸ்டிக்கரை வச்சுட்டு அதுக்கு மேலே செலோடைப் ஸ்டிக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுல, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் A4 ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 17x15 cm வர மாதிரி ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 சென்டிமீட்டர் வர மாதிரி 4 லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதே மாதிரி 4 சைட்லையுமே ட்ரா பண்ணிக்கணும். எல்லா லைனும் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4 சைட்லையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கிடைக்கும். அதை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 cm இருக்கிற மாதிரி இந்த 17 cm சைடு இருக்கும்ல, அதில் வந்து 4 டைம் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் மேலேயே குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி 4 சைட்லையுமே பண்ணிக்கணும். ஸோ இப்போ உள் பக்கமாக ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனில் வந்து இந்த மாதிரி கொண்டு போனால் ஒரு சின்ன ஃபோல்டு மாதிரி கிடச்சிரும். அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் 2 சைட்லையுமே. நெக்ஸ்ட் இதே மாதிரி டாப்லையும் பாட்டம்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாப்பில் மடக்கணும்ல, அதை வந்து அப்படியே லைட்டாக உள் பக்கமாக மடக்கி விடணும். இதே மாதிரி பாட்டம்லேயே பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ஐடியா இருக்குது. அதை வந்து லாங் வீடியோவாக போடலாமா வேணாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.